எங்களுடைய திருமுருகநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம் காலம்பாளையத்தில் குப்பை கொட்டியதால் முன்னாள் மேயர் அவர்கள் குப்பை கொட்டியதால் ஊர் குப்பையெல்லாம் கொண்டு வந்து காலம்பாளையத்தில் கொட்டியதால் எங்களுடைய திருமுல்மூடியில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தமானது கருகருன்னு மாறி இன்றைக்கி கருப்பாக மாறிடுச்சு. அவருடைய புனித தன்மை இழந்து போயிடுச்சு. காரணம் காலம்பாளையத்தில் கொட்டப்பட்ட குப்பைகள் கழிவுகள். பாருங்கள், நீர் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், கருகன்னு இருக்குது பாருங்கள். தெளிவாக இருந்ததுங்க, ஒரு காலகட்டத்தில் தெளிவாக இருந்தது. பளிச்சுன்னு நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 வருஷம் மட்டும் தெளிவாக இருந்துச்சு. இப்போது கருகருன்னு மாறிடுச்சு எங்கள் பிரம்ம தீர்த்தம். ஆக காரணம் இதுக்கு பின்னாடி இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது காலம்பாளையம் அந்த பாறைக்குழி. அந்த பாறைக்குழியில் கொட்டப்பட்ட குப்பைகள் என்னாகும், அந்த கீழே தண்ணிகள் என்னாகும், கீழேருந்து அப்படி போய் ஆழ்துளை கிணறு சொல்லுவோம் இல்லையா, கீழே இருக்கக்கூடிய நீரானது, அந்த நீரோட்டமானது இந்த கிணத்துல வந்து கலந்து இந்த கிணறுடைய புனிதத்தன்மையை இப்போ கெடுத்துருச்சு. ஆக திருமருகநாத சுவாமி கோயிலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரம்ம தீர்த்தம் ஒரு காலத்தில் முருகப்பெருமானே வந்து சித்த மயக்கத்தில் இருந்த பொழுது அவருடைய சித்தத்தை சரிப்படுத்திய இந்த பிரம்ம தீர்த்த குளம் எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல வந்து சித்தத்தை தெளிவித்து கொண்டிருந்தது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இந்த கோவில் நிர்வாகியாக வந்திருக்கக்கூடிய ஆணையாளர் அவர்களுடைய கொஞ்சம் கூட அவங்க அதை பற்றி ஒரு சின்ன அரசு அதிகாரியாக இருந்து இங்கே தான் வந்து சித்த சுவாதீனம் தங்கி இருந்து ஒரு மண்டலம்லாம் தங்கி இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகி போனார்கள். இப்போது அந்த அறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காலியாக வெறிச்சோடி கிடக்குது. அதே போல் அந்த கோவிலில் வந்து முன்னால் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருமுல்மூடி பேரூராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் வந்து 27 நட்சத்திர மரங்களையும் வைத்து வளர்த்தார். இன்றைக்கு அந்த மரங்கள் எல்லாம் பட்டு போச்சு, எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஆக அதுக்காகத்தான் நான் வந்து போராடிட்டு இருந்தேன். இந்த ஈஓ அவர்கள், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கள், திருமுல்மூடி கோயிலுடைய ஈஓ அவர்களை மாற்ற வேண்டும். ஏன்னா பாருங்கள், இப்படி பிரம்மதீர்த்த குளத்தை வந்து இப்படி வந்து அதனுடைய தன்மை கெட்டு போனதற்கான காரணம் அவருக்கு என்னென்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரா, அது கூட பார்க்க மாட்டாரா? அவருடைய டிடிஎஸ் வந்து இன்றைக்கி 1000க்கும் தாண்டி மேலே போயிடுச்சு, அதையும் பார்க்க மாட்டாரா? கோவில்களில் விழாக்கள் நடந்தால் முன்னாடி வந்து இருக்கணும், வந்து இருக்க மாட்டாரா? அவர் என்ன பெரிய ஜனாதிபதியா? அதிகபட்சம் இந்த கோயிலில் 1-2 சிறு கோயில்கள், இதை கூட வந்து ஒருத்தால் பார்க்க முடியாதா? ஆக இந்த ஈவோவை எதுக்காக மாற்றணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது காரணம் புரிய நினைக்கிறேன். பாருங்கள், அந்த நான் வந்து வீடியோ எடுத்து சத்தம் போட்டதுக்கு அப்புறமேல் தான் அந்த ஈஓ அவர்கள் வந்து இரவோடு இரவாக அந்த கட்டடத்தை இடித்து திருமுடி நகராட்சியிலேருந்து திரும்பியும் போய் திருமுடி நகராட்சியில் போய் அந்த தொகையை வந்து பெற்றுத்தர சொல்லி மத்திய அரசிடம் வந்து அவர்கள் பெற்றுக் கொடுத்து கட்டிடத்தையும் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்போது கடந்த 6 மாதமாக அது பூட்டப்பட்டு இருந்த நிலையில், காரணம் அந்த கழிவு நீரானது வெளிவீரருக்கு குழியை அவங்க வெட்டுறதுக்கு அனுமதி தரல. அப்புறம் போன வாரம் திரும்பியும் சத்தம் போட்டிருந்தேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சத்தம் போட்டிருந்தேன், ஒரு வீடியோ பதிவு எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமே இப்போ வேலை ஜரூராக நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் வேறு நடந்து போச்சு. அதனால் இதை விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.